மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மிக நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு வீடியோல சந்திக்கிறோம். செப்டம்பர் 2025 ஜான் 2026 நிறைய பேர் கையில அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் இருக்கும். நிறைய பேர்கிட்ட கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போறோம், எந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகணும், எல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கும். யூடியூபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் அதை பத்தின நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்றாங்க, நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் ஷேர் பண்றாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஷேர் பண்ண போகிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்க. அப்கமிங் வீடியோஸில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான திங்ஸ்லாம் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா சுனில் டைரிஸ் என்ற இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு டிஎம் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்குள்ளேயே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கேள்விகள் என்னென்ன. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், இங்க நம்ம வரதுக்கான முக்கியமான ரீசன் என்ன? மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக வரும் ரைட்டா? எனக்கு மெசேஜ் பண்ற 100 பேர்ல 2-3 பேர் மட்டும்தான் அகாடமிக்ஸ் பத்தின கேள்விகள் கேட்பாங்க. அங்க போய் அசைன்மெண்ட் எப்படி இருக்கும் ப்ரோ, ஈஸியா இருக்குமா, டஃபா இருக்குமா, எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து ஒரு 100ல ஒரு 2-3 பேர் கேட்கறதே வந்து ரேர். ஸோ நிறைய பேருக்கு அதை பத்தின தாட்ஸ் இல்லாதனாலதான் இங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுன்றதே தெரியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. சில பேர் அங்கிருந்தே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னென்ன மாடியூல்ஸ் இருக்கு, எப்படி படிக்கணும், எப்படி ஒருத்தவங்க வந்து அப்ரோச் பண்ணணும், டியூட்டர்ட்ட எப்படி பேசணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு அங்கிருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணாம ஸ்ட்ரைட்டாவே இங்க வரவங்களுக்கு தான் அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும். அகாடமிக் அண்ட் யூனிவர்சிட்டி ப்ரிப்பரேஷன், ஒரு கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், இதை பத்தின திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா டெட்லைன்ஸ். ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா எப்போ வந்து டெட்லைன், எதுக்குள்ள வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம இந்தியா மாதிரி டீச்சர்ஸ்லாம் ரொம்ப டீச்சர்ஸா இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லியா அப்ரோச் பண்ணுவாங்க டியூட்டர்லாம். ஸோ அவங்க கிட்ட நீங்க வந்து கேட்டுக்கலாம். எல்லாருக்கும் ஆப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ ஆப் இருக்கும். அந்த ஆப்லேயே வந்து எல்லா டீடைலுமே இருக்கும். ஸோ அதில் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டியிலுமே பார்த்தீங்கன்னா லைப்ரரியில பர்ஃபெக்டா அசைன்மெண்ட் பண்ண தெரியலனா எப்படி அசைன்மெண்ட் பண்றது அப்படின்ற ஒரு டீம் இருப்பாங்க. பிளாஜரிசம், டூனிட்டின் ஆன்லைன் போர்ட்டல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஓரளவு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்ரோச் பண்றதுக்கு. கம்ப்ளீட்டா எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம அங்க போய் பாத்துக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு வெறும் உங்களோட பர்சனல் திங்ஸை மட்டும் நீங்க நினைச்சுக்கிட்டு இங்க வந்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5-10 டேஸ்லயே வந்து கம்ப்ளீட்டா டீடைலா போக ஆரம்பிச்சிருவாங்க கிளாஸ் எல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் அதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு. ஸோ இந்தியாவில் இருக்கிற போதுல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றது ஃபார் பெட்டர். ஸோ இங்க வந்து நீங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அகாடமிக் அண்ட் யூனிவர்சிட்டி ப்ரிப்பரேஷன். ஸோ செகண்ட் திங் நம்ம பார்க்க போறது ஃபினான்ஷியல் அவேர்னஸ். எல்லாருக்குமே இருக்கிற தாட் என்னன்னா இங்க வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி, அகாமடேஷன் வந்து கிடைக்காது. காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் எக்ஸ்பென்சிவ் எல்லாம் கிடையாது. நம்ம இருக்கிற இடத்தை பொறுத்து தான் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் சேஞ்ச் ஆகும். லைக் டவுன் சென்டர்ல இருக்கும், ஹை ஸ்ட்ரீட் பக்கத்துல இருக்கும், மெயின் ஏரியால இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ ஃபெசிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இருக்கிற லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து டிபெண்ட்ஸ் ஆகும். ஆனா வந்து இந்தியால இருந்து வரும்போது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நிறைய இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்கு. இந்தியன் ஸ்டோர்ல வாங்கினீங்கன்னா இந்தியாவுக்கும் இங்கேயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பிகாஸ் அங்கேயிருந்து நீங்க இம்போர்ட் பண்ற சார்ஜஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால திங்ஸோட ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அல்டி, லிடில் மாதிரியான ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா தான் கிடைக்கும். சோ காஸ்ட் ஆஃப் லிவிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க வாங்குறோம்ன்றத பொறுத்து அது வந்து மாறும். நம்ம எக்ஸ்பென்சிவான ஸ்டோர்ஸ்ல வாங்கணும்னா காஸ்ட்லியா தான் இருக்கும். சீப்பான பிளேசஸ்ல வாங்கணும்னா அது கண்டிப்பா சீப்பா தான் இருக்கும். அடுத்தது அகாமடேஷன், ஃபுல் ஃபர்னிஷ்டு வித் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா காஸ்ட்லியா தான் இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸா வரும், கொஞ்ச நாளைக்கு வந்து ஏர்ன் பண்ற வரைக்கும் நார்மலா இருந்தாலே போதுன்னு சொன்னீங்கன்னா சிட்டி சென்டரை விட்டு கொஞ்சம் தள்ளி போக போக கம்மியாயிட்டே தான் இருக்கும். ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் அகாமடேஷனோட காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான். எக்ஸ்பென்சிவா வேணும்னா நம்ம எக்ஸ்பென்சிவா எடுத்துக்கலாம், செலவு பண்ணலாம். சீப்பா தான் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு ஓவரால் சொல்றது வந்து ஒரு மித். அடுத்தது வந்து பார்ட் டைம் ஜாப். எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி, கிடைக்குமா கிடைக்காதா? இப்பெல்லாம் நிறைய பேர் கிடைக்கலன்னு தான் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டெய்லி இன்டர்நெட்ல பாத்துட்டு இருக்கோம், யூடியூப்ல பாத்துட்டு இருக்கோம். பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஒரு ப்ராசஸ் இருக்கு. இங்க வந்து ஒரு சர்டன் டைம் பேங்க் அக்கௌண்ட் செட்டப் பண்ணணும், என்ஐ நம்பர் வாங்கணும், ஐடி கார்டு வாங்கணும், காலேஜ் ஐடி எல்லாம் வாங்கணும். இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ஐ ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும். ஆன்லைன்ல சில பேர் அப்ளை பண்ணுவாங்க, ரெஃபரன்ஸ் சில பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க அவ்வளோ ஆப் நான் சொன்னேன், கவுண்டர் யூனிவர்சிட்டி படிக்கணும், அவ்வளோ ஆப்லேயே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க, கம்யூனிட்டி இருப்பாங்க. ஸோ அது வழியா நீங்க சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் டைம் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து நடக்கும். சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு யாருமே தெரியலனா கூட மேக்ஸிமம் ஒரு 2-3 மாசத்துக்குலாம் உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிரும். இந்தியன் கம்யூனிட்டி இருப்பாங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க, இல்ல அவங்க நெய்பர்ஸ் இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் ரெஃபரன்ஸ் எல்லாம் கிடைச்சி அடுத்தடுத்து போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஸ்ட்ரகிள் இதுக்கெல்லாம் வந்து நீங்க யோசிக்கவே தேவையில்லை. ஸோ அகாமடேஷன் வந்து எப்படி சூஸ் பண்றது, ஸ்பேர் ரூம், கம் ட்ரீ, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அதுல போனீங்கன்னா
ப்ராப்பரா இங்க யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா, அவங்கள வச்சு ஒரு வீடு வந்து எடுக்கிறது வந்து ஃபார் பெட்டரா இருக்கும். இதுவுமே வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் 2, 3 மந்த்ஸ்க்கு இல்ல ஒரு 6 மந்த்ஸ்க்கு தான் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இங்க வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கே இங்க உள்ள சிச்சுவேஷன்லாம் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்க வீட்ட. ஸ்டூடண்ட் அக்காமடேஷன் நெறைய இருக்கும். அது ரூம்ஸ் எல்லாம் சின்னதா இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. வந்து நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். பட் எக்ஸ்பென்சிவா இருக்கும். தனியா வீடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போஷர் கம்மியா இருக்கும். ஸோ படிச்சுட்டு இருக்கும்போது கவுன்சில் டாக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். கவுன்சில் டாக்ஸ் வந்து படிக்கிறப்ப இருக்காது. ஸ்டூடெண்டா இருக்கிற வரைக்கும் கவுன்சில் டாக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அதே நேரத்துல ஸ்டூடெண்ட் வந்து வீக்லி வந்து 20 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணலாம். டேர்ம் லீவ்ஸ் இருக்கும். அந்த டேர்ம் லீவ்ஸ்ல மட்டும் நீங்க வந்து ஃபுல் டைம் ஜாப் பார்க்கலாம். அதுக்கு வந்து டாக்ஸ் வந்து போகாது ஸ்டூடெண்டா இருக்க வரைக்கும். மத்த நாட்கள்ல உங்களுக்கு காலேஜ் கிளாஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாம் வந்து 20 ஹவர்ஸ் தான் வேலை பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஃபோர்த்தா நம்ம பார்க்க போறது டெய்லி லைஃப் இன் யூகே. இப்ப நான் சொல்ற எல்லாமே வந்து நீங்க எல்லா வீடியோஸ்லயுமே அடிச்சு துவைச்ச ஒரு கதை தான். நீங்க கேட்டிருப்பீங்க. பட் ஸ்டில் புதுசா பாக்குறீங்க. கம்ப்ளீட்டா ஐடியாவே இல்லாதவங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸா இருக்கும். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு தான் உங்களுக்கு தோணும். கம்ப்ளீட்டா ஹெல்த் கேர் ஃப்ரீ. வேற கண்ட்ரில இருந்து இங்க வரோம்னா நம்மளோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்தந்த ஏரியால இப்ப சப்போஸ் நம்ம வந்து கோவன்ட்ரியில CV1ல இருக்கோம்னா CV1ல நம்ம வீட்டுக்கு நியர்பை எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அதை வந்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா டக்குன்னு நம்ம போயிட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் உள்ளதை நான் சொல்றேன். இதுதான் வந்து ப்ராசஸ். இது வந்து வெதர் அண்ட் கல்ச்சரல் ஷாக். வெதர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கனடா, ரஷ்யா மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் எக்ஸ்ட்ரீமான வெதர் கண்டிஷன் உள்ள கண்ட்ரீஸ். அதை கம்பேர் பண்ணும்போது யூகே வந்து ரொம்ப மாடரேட் கிளைமேட்டான கண்ட்ரி தான். இன்ஃபேக்ட் வந்து சம்மர் சீசன்ல வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு ஒரு ஹாட்டா இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஹாட்டான கண்ட்ரி தான். பட் வின்டர் ரொம்ப குளிரா இருக்கும். இந்தியால இருந்தே வந்து ஜாக்கெட்லாம் வாங்கிட்டு வருவாங்க. நானுமே இந்தியால இருந்து வரும்போது அங்கிருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். இங்க வந்து வாங்குறது வந்து ஃபார் பெட்டரா இருக்கும். பிகாஸ் வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாவும் கன்வீனியன்ட்டா இருக்கும். இந்த வெதர் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரியே அவங்க வந்து மேக் பண்ணிருப்பாங்க. அங்க இருந்து வாங்கிட்டு வந்தோம்னா அது அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருக்காது. ஜாக்கெட் மட்டும் இங்க வந்து வாங்கிட்டு வர்றது பெட்டர். தெர்மல் வேர் வந்து இந்தியால இருந்து வாங்கிட்டு வர்றது பெட்டரா இருக்கும். ட்ரெஸ்ன்னு பார்க்கும்போது உங்களோட கம்ஃபர்ட் தான். கொஞ்சம் ட்ரெஸ் வந்து இந்தியால வந்து வாங்கிக்கோங்க. இங்க வந்து கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி அது வந்து மாறும். சில பேர் வந்து கம்ப்ளீட்டா இங்க வாங்கினாதான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் இத்தனை வருஷம் யூகேல இருந்தாலும் நான் இந்தியால தான் ப்ரோ வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 25 கேஜி தான் வந்து ஏர்லைன்ஸ்ல வந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்னா 30 கேஜி எடுத்துட்டு வந்துருவாங்க, 28 கேஜி எடுத்துட்டு வந்துருவாங்க. இல்லைன்னா அது வந்து கைட்லைன்ஸை வந்து ஒழுங்கா ரீட் பண்ணாம பிளஸ் ஆர் மைனஸ் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாம் தூக்கி போடணுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸ்ட்ரகிள்லாம் வரக்கூடாதுன்னா ப்ராப்பரா வந்து அந்த ஏர்லைன்ஸ் கைட்லைன்ஸை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏர்லைன்ஸும் வந்து ஒவ்வொரு மாதிரியான வெயிட் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வரலாம்னு சொல்லி அலோவ் பண்ணுவாங்க. அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதே மீறி உங்களுக்கு நிறைய லக்கேஜஸ் இருக்கு. 5000 6000 கொடுத்தீங்கன்னா 10 கிலோ 15 கிலோ அந்த மாதிரியான பார்சல்ஸை வந்து டோர் ஸ்டெப் டெலிவரி பண்றதுக்கு நிறைய பார்சல் சர்வீசஸ் இருக்கும். உங்க வீட்டுல இருந்து பார்சல் சென்ட் பண்ணீங்கன்னா இங்கே உங்க வீட்டு டோர் ஸ்டெப்ல வந்து டெலிவரி பண்றதுக்கு நிறைய பார்சல் சர்வீஸ் இருக்கு. தேவையான முக்கியமான திங்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு ரிலாக்ஸ்டா வந்து டிராவல் பண்ணி இங்க வந்துருங்க. வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்ல இருந்து லக்கேஜஸ் எல்லாம் போட சொன்னீங்கன்னா அது பார்சல் சர்வீஸ்ல டோர் ஸ்டெப் டெலிவரி அது வந்துடும். ஸோ நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டியது இல்லை. தெரிஞ்சுக்க வேண்டியது கல்ச்சுரல் ஷாக். ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் முன்னாடி உள்ளவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும். என்னடா கல்ச்சர்லாம் இவ்வளோ டிஃப்ரென்ஸா இருக்கு, சாப்பாடு கிடைக்கல, இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இப்போ எல்லாருக்கும் வேர்ல்டே வந்து ஒரு சின்னதாயிருச்சு இல்லையா? எல்லாமே நம்ம மொபைல்ல பாக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம், பேசுறோம் அப்படின்றப்ப அது வந்து இப்போ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சேஃப்டியா கண்டிப்பா சேஃப் கிடையாது. நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து ரொம்ப சேஃப் கம்மி தான். எந்த வகையில சேஃப் கம்மின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான மொபைல் நீங்க வச்சிருக்கீங்க, அது வந்து இப்படி வச்சு நம்ம பேசிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா பின்னால இருந்து எடுத்துட்டு போவாங்க. இது மாதிரி நிறைய சிட்டிஸ், சில சிட்டிஸ்ல வந்து ரொம்ப சேஃபா இருக்கு. லண்டன், மான்செஸ்டர், லிவர்பூல் இந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாம் போனோம்னா மொபைல் தெஃப்ட் வந்து ஜாஸ்தி. அந்த மாதிரி விதத்துல அன்சேஃபே தவிர மற்றபடி இந்த ஊர் வந்து ரொம்ப சேஃபான பிளேஸ் தான். கேர்ள்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேஸ் தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரேசிசம் அதெல்லாம் வந்து இங்க கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர். மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம வந்து வீடியோ பாக்குறோமே தவிர இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. 99.99% ரேசிசம் அதெல்லாம் கிடையாது. யாராச்சும் சொல்றாங்கன்னா அதெல்லாம் வந்து சும்மா. இப்போ வந்து நான் சொல்ல போறது என்னோட பர்சனல் சஜஷன். குக்கிங் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பா குக்கிங் தெரிஞ்சுட்டு வாங்க. ஸோ பேசிக் குக்கிங் ஆச்சும் தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்ளீட்டா ஜீரோல இருந்த நான் வந்து எங்க ஊர்ல வந்து சமையல் ரூம்குள்ளேயே நான் போனது இல்லை, உப்புக்கும் சர்க்கரைக்கும் வித்தியாசம் தெரியாது அப்படின்லாம் சொன்னீங்கன்னா இங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸோ பேசிக் குக்கிங் ஆச்சும் நீங்க ஃபாரின் வர போறீங்கன்னா அது கேர்ளாவோ பாயோ உங்க அம்மா கூட இருந்து
பேசிக்கான குக்கிங்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பா நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். அடுத்து இங்க வந்ததுக்கப்புறம் டவுன்லோட் பண்ண வேண்டிய முக்கியமான ஆப் வந்து ட்ரெயின் லைன் ஆப் வந்து தேவைப்படும். ஸோ டிராவல் பண்றதுக்கு ட்ரெயின் லைன் ஆப் வந்து தேவைப்படும். அடுத்து வந்து ரெயில் கார்டு. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. நெறைய பேருக்கு அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வந்து அவங்க படிக்கிற யுனிவர்சிட்டி இருக்கும். வீடு எடுத்திருக்கிறது வந்து ஒரு சிட்டிக்குள்ள இருப்பாங்க. இப்போ டெய்லி டிராவல் பண்றதுக்குலாம் வந்து ரயில் கார்டு இருந்தா வந்து நல்லாருக்கும். நெறைய வந்து சேவ் பண்ணலாம். ஸோ ரயில் கார்டு, ட்ரெயின் லைன், சிட்டி மேப்பர் இந்த மாரி விஷயங்கள். அடுத்ததா வந்து நெறைய பேர் கேட்கிற கேள்வி வந்து பிளேஸ்மென்ட் இருக்கா இல்லையா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்தவரைக்கும் எல்லா காலேஜஸ்மே வந்து அவங்க அட்வர்டைஸ்மென்ட் பர்ப்பஸ்க்காக பிளேஸ்மென்ட் இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்மளோட கம்ப்ளீட்டான ஓன் எஃபோர்ட்ஸ் தான். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம வந்து வேலை தேட ஆரம்பிக்கணும். அப்படிதான் வந்து நம்ம வேலை எடுக்க முடியும். பிளேஸ்மென்ட்ட 100% நம்பி கண்டிப்பா பிளேஸ்மென்ட் இருக்குன்னுலாம் எந்த காலேஜ்லயும் நம்ம வந்து ஷ்யூரிட்டி குடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதுதான் ஓவரால் நீங்க வந்து தெரிஞ்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர வேண்டிய விஷயங்கள். நெறைய யூடியூப் சேனல்ஸ், இன்ஸ்டாகிராம் சேனல்ஸ் இருக்கு. நெறைய பேர் இன்ஃபர்மேஷன் இன்னும் டீட்டெயிலாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு அப்டேட்டடா இருக்கலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல என்னோட சைட்லேருந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்ல போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுனில்.